இது வந்து இந்த ட்ரைலர் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது வந்து மலேசியாவிலே வந்து இது வந்து அங்கே காட்டணும்னு இருந்தது பிளான் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சங்கர் சார் ஃபீல் பண்ணாங்க, இன்னும் ரிலீஸுக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இப்போவே அது நம்ம காட்டக்கூடாது, அது எம்டி சார் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அவர் காட்டணும்னு சொன்னால் நம்ம காட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எம்டி சார் வந்து அந்த தகவல் போன உடனே சங்கர் சார் சொல்கிறது தான் கரெக்டு, அது இப்போ நம்ம காட்ட வேண்டாம், வேறு வந்து கொஞ்சம் விஷயம் காமிச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒவ்வொருத்தரையும் அவருடைய பிளானிங், அதாவது பிகாஸ் இந்த எந்திரன் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விழாக்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய பேசணுங்கிறதுக்காக இதை பற்றி இந்த படம் பற்றி இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க பற்றி உருவாக்குறவங்க பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேசுவேன். இந்த சங்கரோட மகத்தான அந்த கனவை நனவாக்கியவர் கலாநிதி மாறன் அவர்கள். அவர் இல்லைன்னு சொன்னால் இந்த படம் வந்து டெஃபினட்டாக இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது இந்த படம் வந்து 3 செட்டு பெரிய செட்டுங்க போடணும் சொல்லும்போது எங்கே இருந்தால் ஏசி செட்டு பெரிய ஃப்ளோர்ஸில் இங்கே கிடையாது இப்போது. ஸோ ராமஜிரா ஃபிலிம் சிட்டி தான் போகணும் அப்படின்னு வரும்போது அவங்க கேட்டாங்க எவ்வளோ பெரிய ஃப்ளோர் வேணும், எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி 6 மாதத்தில் பெருங்குடி சன் ஸ்டுடியோஸில் 3 ஃப்ளோர்ஸ் ஏசி ஃப்ளோர்ஸ் 6 மாதத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் கலாநிதி மாராசாக்கிட்ட நான் வந்து ஒன்றுக்காக நான் வந்து என்னுடைய வருத்தத்தையோ நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் கேட்டது என்கிட்ட ஒன்று தான். இந்த படம் வந்து ரெடியான பிறகு எனக்கு சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்த்தில் வந்துட்டு இந்த டிவி சேனல்ஸில் இந்த படத்தை வந்து ப்ரோமோ வந்து இது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து நிறைய சில இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், அது மட்டும் எனக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி கலாநிதி மாஸ்டர் கேட்டாங்க. நான் யூஸ்வலாக வந்து டிவிக்கெல்லாம் ப்ரெஸ்ஸுக்கே வந்து ஜாஸ்தி வந்து இன்டர்வியூ ஜாஸ்தி பேட்டிகள்லாம் கொடுக்க மாட்டேன். டெஃபினெட்லி கலாநிதி சார் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இது ஒரு மிகப்பெரிய இது முதலேருந்து பரவாயில்ல, சென்ட்ரலில் வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுட்டு இந்த படத்தை எடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்காக நான் டெஃபினட்டாக நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் படம் எல்லாம் திஸ்திங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு சேனல்ஸ்லேயும் இருந்தும் எல்லாருமே வேண்டியவங்க தான், எக்ஸ்க்ளூசிவாக வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரே பிக்சர் பற்றி ஒரே விஷயத்தை மறுபடியும் வந்து சொல்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வந்து யோசனை பண்ணும்போது பட் வார்த்தை கொடுத்தாச்சு, செஞ்சுதான் ஆகணும். இருந்தாலும் நான் வந்து இப்படி இருக்கு கலாநிதி மாறன் சார், இது வந்து ப்ரோமோவில் வந்து நான் வந்து நம்ம பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, ஒன்று கேட்டால் இல்லை ஒன்று விஷயம் ஆக முடியாது, எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணாதீங்க சார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஓன்லி ஆடியோ ரிலீஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வந்தாலும் ரெட் கார்பெட் வெல்கம், ஜஸ்ட்டு நீங்கள் வாங்க, சும்மா நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது இந்த படம் சங்கர் சார் வந்து என்னை வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ரோபோ சரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பிளாக் டிக்கெட் விற்கிறவன், டாக்ஸி டிரைவரு, ரவுடி இந்த மாதிரி கேரக்டர் தான் நாம் பண்ணுறது, ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு இந்த மாதிரி. இதில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, இந்த கண்டக்டர் போய் சயின்டிஸ்ட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லல, நான் இது பண்ணதே கிடையாது, ரொம்ப எப்படின்னு சொல்லி சார் அதை முதலையே வந்து பிளான் பண்ணிவிட்டு அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து மேனரிசம்ஸ்லேருந்து கெட்டப்லேருந்து எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே நானும் சங்கர் வந்து அந்த கேரக்டர் செட் ஆகிட்டோம். ரெண்டாவது அந்த ரோபோட் கேரக்டர் சங்கர் சார் சொன்னாங்க, எனக்கு என்ன சார் தெரியும் மிஷின் எப்படி பண்ணுறோம் சொல்லிட்டு, நான் செட்டுக்கு போயிடலாம், செட்டுக்கு போன பிறகு நாமளே வந்து அங்கே வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டைலாக் இதுலேயும் நீங்கள் செஞ்ச ஹோம்ஒர்க் எனக்காக செஞ்சு அந்த சங்கர் சார் வந்து நான் ஆக்ட் பண்ணலை, நீங்கள் தான் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க, என்ன இந்த எல்லா புகழும் உங்களுக்கு தான், அதில் இருந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் என்ன வைரமுத்து சார் சொன்னாங்க, சரி 100 அடி தாண்டியாச்சு 200 அடி தாண்டியாச்சு,
என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து நான் சிந்திக்க மாட்டேன். ஏன்னா நான் எதுக்கு சிந்திக்கணும்? டைரக்டர்ஸுங்க, பெரிய பெரிய டைரக்டர்ஸுங்க இருக்கீங்க, ரைட்டர்ஸுங்க இருக்கீங்க, ப்ரொடியூசர்ஸுங்க இருக்கீங்க. நீங்கள் சிந்திங்க, நீங்கள் சிந்திட்டு என்கிட்ட கொடுங்க. ஸோ அது வந்து அது உங்களுடைய வேலை, அது என்னுடைய வேலை சத்தியமாக கிடையாது. அண்ட் என்னோடய சிம்பிளிசிட்டி பற்றி, என்னுடைய இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுங்க, இந்த லெவலில் இருந்து கீழே ஏதாவது விழுந்துட்டோன்னு சொன்னால் அவள் அடிப்படாது. ரொம்ப மேலே போய் உக்காந்துட்டா, கீழே விழுந்தா அட்ரஸே இருக்க மாட்டோம். ஸோ எல்லாரும் மேலே எடுத்து வச்சிட்டிங்க, கீழே விழுந்தா என்ன ஆகும்? கை எல்லாம் உடஞ்சிடும். அதுக்காக நான் வந்து சிம்பிளாக இருந்துதான் ஆகணும். அதான் உண்மை. அண்ட் டெஃபினெட்லி அது வந்து குட்டி கதை. எல்லாம் வந்து கேட்குறாங்க, மீன் எப்படி இவ்வளோ வந்து ஸ்லிம்மாக இருக்கீங்க, ஒரு யூத்தாக இருக்கீங்க, அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பெரிய சீக்கிரம் இல்லைங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ், கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் பேசுறது, கொஞ்சம் படிக்கிறது, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது. ஸோ இது வந்து அடுத்தது என்ன அப்படிங்க. ஏன்னா இது எந்திரனை பற்றி நான் வந்து இன்னும் நிறைய விழாக்கள் இருக்குது, அதனால வந்து ஜாஸ்தி நான் பேசலை. ஸோ இந்த எது நான் வந்து அடுத்த படம் நான் எது செஞ்சால் கூட தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக தான், படமாக தான் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு படத்துக்கு வந்து உருவாக்கிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு, அண்ட் மெயினாக வந்து ப்ரெஸ் மீடியா, நான் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்கல, ஸ்டேஜ் ஓப்பன்லேயும் சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது. தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம். டிவி மீடியா ப்ரெஸ் வந்து ஒன்று கொடுத்தா மறுபடியும் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். In a democratic country, the media should be powerful. And அவ்வளோ பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க, அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்களை பாராட்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, ரசிகர்களுடைய ஆரவாரத்திற்கும் உங்களுடைய ரைட் அந்த ரெடி உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் ஒரு முறை இந்தியாவின் பிரம்மாண்டம், உங்களின் பிரம்மாண்டம், தமிழ் மக்களின் பிரம்மாண்டம் எந்திரன். ஹலோ வேர்ல்ட். நான் ஒரு ரோபோ, மனித உருவம் கொண்ட எந்திரம். ஸ்பீட் 1 THz, மெமரி 1 ZB. தந்தை மொழி தமிழ். எனக்கு உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். எல்லா கலைகளும் தெரியும். யாருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு நாள் நக்கலா இல்ல நிக்கல், போல்ட் எல்லாம் நிக்கல் பண்ணது. நீ என்ன பெரிய எவடா நீ? மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒன்னு நான், இன்னொன்னு நீ. Hello, don't get any idea. நான் கற்றது கடல் அளவு. He's so sweet. கல்லாதது மனிதனின் பொய், பொறாமை, வஞ்சகம், துரோகம். All right, Vasigaran. I will surpass you. உணர்வுகள் எனக்கு புரோகிராம் செய்யப்பட்டது. விளைவுகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. உன்னை உருவாக்கணும் தான், இதுக்கு பேர் தான் துரோகம். You can do this, Vashi. அதுக்கு பேர் தான் தியாகம். உனக்கு பிறப்பில்ல, இறப்பில்ல, பசி இல்ல, உயிரினத்திலே நீ சேர மாட்ட. என்னை சரியாக பயன்படுத்தினால் நண்பன். Boom, 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 boom,
Roboda, 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 zoom, zoom, Roboda. தவறாக பயன்படுத்தினால் யாராலையும் அழிக்க முடியாது. சுருக்கமா சொன்னா he is an one man army. Get ready, folks. எப்படி ட்ரெய்லரே இப்படி இருந்தா இன்னும் படம் வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் சன் குழுமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து, இந்த திரையரங்க உரிமையாளருக்கும் நன்றி தெரிவித்து, மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம்.